ஸ்ரீகுருப்யோ நமः. ஜோதிஷம்னு ஒரு சாஸ்திரம், அது பரவலா பாமரால் வரைக்கும் அதுக்கு பிடிப்பு இருக்கு. எல்லாரும் அதை விரும்புற மாதிரி வந்திருக்கு. ஒரு பத்திரிகைனாலே அந்த ஜோதிஷ பலம் போடுறதுன்னு வச்சிருக்கான். அவன் புத்திஜீவியும் பார்க்கிறான், சிரமஜீவியும் பார்க்கிறான், நாஸ்திகனும் பார்க்கிறான், ஆஸ்திகனும் பார்க்கிறான். அப்படி வளர்ந்துருக்கிறது. இது என்னது? ஜோதிஷம்னா என்ன? ஜோதிஷம் பார்க்கறதுக்கு என்ன தகுதி? இது என்னட்டு அந்த சாஸ்திரம் சொல்ல. வாஸ்தவமா ஜோதிஷம்ங்கிறது இந்த காலத்தில் புரிய வைக்கிறது அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி அல்ல. அப்படிதான் வேதத்திலேயோ அல்லது சாஸ்திரங்களிலேயோ ஜோதிஷ சப்தம் அஸ்ட்ரானமி என்கிற அர்த்தத்தில் தான் வருதே தவிர அஸ்ட்ராலஜி என்ற அர்த்தத்தில் வராது. அதை ரெண்டே நான் ஏன் இங்கிலீஷில் சொல்றேன்னா, வித்தியாசம் தெரியணும்னா அதுதான் சொல்ல வேண்டியது. தனி மனிதனுடைய இது சுபாவ விசேஷம் சொல்றதோ, ராஜ்யத்திலே இருக்கிற நாளைக்கு வரக்கூடியதெல்லாம் சொல்றதோ, இதெல்லாம் அஸ்ட்ராலஜி. அது ஜோதிஷ சப்தம் சொல்லாது, அஸ்ட்ரானமி சொல்லும். அஸ்ட்ராலஜின்னா என்பது பரப்பிரவச்சனம் சொல்லக்கூடியதான ஜோதிஷத்துக்கு என்ன சொரூபம், ஏன் அந்த ஜோதிஷத்துக்கு என்ன சொல்லு? ஏது உபதிதம் அந்நிய ஜன்மனி சுபாசுபம் தஸ்ய கர்மண பக்தி விஞ்சயதி சாஸ்திரம் ஏதது தமசி திரவியாணி தீப இவ. இது ஒரு ஸ்லோகம். இதுதான் ஜோதிஷ சாஸ்திரத்துடைய சொரூபம். சொல்லற போதே அஸ்ட்ராலஜி தான் அப்படின்னு தெரிய மாதிரி சொல்றது. ஏது உபஜிதம், யாரொரு கர்மா சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு தனி வியக்தி, ஒரு தனி மனிதன், அவன் பிறந்திருக்கான். பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நிறைய பிறப்பு இருந்திருக்கு. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜனனி சயனம் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்றாரு. பிறந்து ஒருக்கா பிறக்கிறான், கத்தா திருப்பியும் பிறக்கிறான். ஒவ்வொரு பிறப்பையும் சாகத்துக்கும் பிறப்புக்கும் நடுவில் இருக்கிற காலங்களில் அவன் என்னெல்லாம் மனசோட சேர்த்து இந்திரியங்கள்னால என்னெல்லாம் செயல்பாடு, பிரவೃತ್ತಿ, சுப பிரவೃತ್ತಿ, அசுப பிரவೃತ್ತಿ, அதெல்லாம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கான். அதனுடைய பரானுபவம் அவனுக்கு கிடைக்கணும். ஆனா போன ஜென்மத்தில் இதெல்லாம் சேர்த்து வச்சத அனுபவிக்கிறதுக்குள்ள உயிர் பொழுது. அப்ப சேமிப்பு அப்படியே இருக்கு. போன ஜென்மத்தில் அவன் பண்ணினதான சுப பிரவೃತ್ತಿயோ அசுப பிரவೃತ್ತಿயோ மனசோட சேர்த்து பண்ணியிருக்கான், இந்திரியங்களோட சேர்த்து. அந்த பலானுபவம் அவனுக்கு இருக்கணும். அந்த அனுபவத்துக்கு முன்னாடி ஆயுசு பொழுது. அவன் போனதுக்காக அப்பவே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அடுத்த ஜென்மா வந்த உடனே அதே பலன் அவனுக்கு ஒட்டிக்கிறது அப்படின்னு இருக்கு. அதனால என்ன சொல்றார்? ஒரு தனி மனிதனை என்ன சொல்றார்? எது உபஜிதம், அவனால எது சேர்க்கப்பட்டதோ, அந்நிய ஜென்மனி. எத்தனை ஜென்மா இருக்குன்னா நமக்கு தெரியாது. அந்நிய ஜென்மனி தான் சொன்னான். ஒரு ஜென்மாவா இருக்கணும், பல ஜென்மாவா இருக்கிறான் மனுஷனா இருந்தா. அந்நிய ஜென்மனி சுபாசுபம், லோகத்துக்கு நன்மையை கொடுக்கிறது, ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கிறது. லோகத்துக்கு கெடுதல், ஜனங்களுக்கு கெடுதல், தனக்கும் கெடுதல். அதுக்கு பேரு சுபாசுபம். தஸ்ய கர்மனா, அப்பேற்பட்ட
கர்மா செயல்பாடு பிரவೃತ್ತಿ அது அனுபவிச்சுதான் தீரணும். அனுபவிச்சுதான் தீரணுங்கிறது என்ன பிரமாணம்? தர்மசாஸ்திரம் சொல்லும் எந்த கர்மாவும் அனுபவிச்சுதான் தீரணுமே தவிர அனுபவிக்காத மறையாது. நாபூத்தம் செய்யதே கர்மா. கர்மா செயல்பாடு, அவனும் செய்த பிரவೃತ್ತಿ. அபுக்தம் நட்சியதே, புக்தம் அனுபவிக்கணும். அபுக்தம் அனுபவிக்காமல் நட்சியதே, அது அழியாது, அனுபவித்து வழித்தான் இருக்கணும். இப்படின்னு ஒன்றும் கர்ம சித்தாந்தத்தில் தர்மசாஸ்திரம் இப்படி ஒரு சித்தாந்தத்தை சொல்லும். அந்த சித்தாந்தம் தான் இதுக்கு அடிப்படை. செத்து போனோம்னா அவன் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் சாரோடு அதுவே கொடுத்துன்னு இல்லை. அவன் ஏற்கனவே அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னா, அவன் சேர்ந்துருக்கான் அனுபவிக்கிறேன்னா, அந்த அனுபவிக்கிறதுக்காகவே அடுத்த ஜென்மம் அவன் எடுக்கிறான் என்ற அளவுக்கு போயிடும். அப்ப நாபுத்தம் செய்யதே கர்மா என்ற கர்ம சித்தாந்தம் அதை வச்சிருந்து இந்த ஒரு மனிதன் தான் இந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மாக்கள் எல்லாம் எத்தனை ஜென்மா நமக்கு தெரியாது. அதுல எல்லாம் பிரவೃத்தியினால சேமித்து வச்சிருக்கக்கூடிய அனுபவிக்காத தேங்கி நிற்கிற அந்த இருக்க அந்நிய ஜென்ம நல்ல கர்மாவும் கெட்டதும், நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும். ஒரே நல்லது எங்கும் இல்லை, ஒரே கெட்டதும் ஒன்றும் இல்லை. அதுக்கு நூல் சொல்றார். ஒரு தனி மனிதன் அவனுடைய ஜீவிதத்தில் எப்ப பிறந்தானோ சாகர வரைக்கும் அந்த இடைவெளியில கஸ்ய ஏகாந்தம் சுகம் உபநதம் துக்கம் ஏகாந்தரோவா. ஏகாந்தரா ஒட்டுமொத்தமா பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் துக்கம் அப்படி ஒண்ணு இல்லை. பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் சுகம் அப்படி ஒண்ணு இல்லை, கலந்துதான் இருக்கும். அது இப்படி சொல்லுவார். ஆருக்குதான் ஏகாந்தம் சுகமோ ஏகாந்தம் துக்கமோ அப்படி ஒரு ஜீவிதம் இருக்கு, ஆருக்குமே இல்லையே, கலந்துதான் இருக்கு. அப்போ சுபபலத்தையும் அனுபவிக்கிறவன் அசுபபலத்தையும் அனுபவிக்கிறான். சுபபலம் சந்தோஷத்தை கொடுக்கும், அசுபபலம் துக்கத்தை கொடுக்கும். அப்ப சுபதுக்கங்கள் ரெண்டுமே அனுபவத்துதான் தீர்க்கிறதே தவிர அதை இல்லாமல் அதை ரைட்டா பண்ணி இல்லைன்னு ஆக்க முடியாது. இப்படி ஒரு சித்தாந்தம் தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறதுனால ஜோசியத்துக்கு அது சப்போர்ட் ஆகும். அப்ப எதுபடிதான் அந்நிய ஜென்மனி, இவருடைய முதல் ஜென்மாவில் எது சேமிச்சு வச்சிருக்காரோ பிரவೃತ್ತಿ மார்க்கத்தில் நல்லதும் பண்ணியிருப்போம் கெடுதலும் பண்ணியிருப்பேன். சந்தர்ப்பானுசாரேன ரெண்டையும் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாகும். அப்படிதான் லோகத்தினுடைய சொரூபம். லோகத்தில் ரெண்டையும் பண்ணும்படியாதான் வரும். வரும்னு ஆறு சொன்னாங்க. அவர் சொல்றார், நிச்சயமா ஒரு அதிதிக்கு சாப்பாடு போடணும், அதோட நிற்கக்கூடாது. அந்த வைஸ்வரத்தில் தேவனே ஆரம்பிச்சு புழு பூச்சி வரைக்கும் சாப்பாடு போடணும், அப்புறம் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லு. எல்லாரும் போட முடியாது. அதுக்காக ஒரு இனத்துக்கு ஒரு பிரதிநிதி, தேவாளுக்காக ஒரு பிரதிநிதி, மனுஷாவுக்கு ஒரு பிரதிநிதி, மிருகத்துக்கு ஒரு பிரதிநிதி, பறவைக்கு ஒரு பிரதிநிதி. அது போட்டா அந்த இனத்துக்கு போட்ட மாதிரி அர்த்தம். எல்லாரையும் பார்த்து போட முடியாது. அதுக்கு இவன் சமைக்கிறான். சமையல் இவன் தான் பண்ணணும். இவன் சமைக்கிற போது பலவிதமான இடையூறு வரும். எப்படி
நீ இன்னித்த சமையல பார்க்காத, இந்த ஸ்லோகம் எழுதுற காலத்தில் எழுதுற சமையல பாரு, அதை வச்சுத்தானே வாழ முடியும். இன்னைக்கு இருக்கிற சமையல் நெருப்பே இல்லாத சமைப்பேன், கஷ்டமே இல்லாத சமைப்பேன், அதெல்லாம் வராது. அன்னைக்கு எப்படி சமைப்பா? வரகட்டையில சமைப்பா. வரகட்டையில அக்னியில எரி விடுற போது ஒரு வரகட்டை தூக்கி அதில் போட்டேன்னா உனக்கு தெரியாமலேயே வரகட்டையில உள்ளே இருக்கக்கூடிய எறும்பு பூச்சி எல்லாம் அது செத்து போயிடும். ஒன்னால எடுக்கவும் முடியாது. போடுறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியவும் முடியாது, போடுறதுக்கு வந்து அது செத்து போயிடும். எத்தனை புழு பூச்சிக்கு நீ சாகத்துக்கு காரணமாயிட்ட, தப்பு தானே பண்ற. அதில் மட்டுமா நீ தப்பு பண்ற? பங்களப்பானையில சமைக்கிற, அன்னைக்கு சமைச்சா என்ன வேணும்? சாதம் வடிக்கணும், கஞ்சி வடிக்கணும், அடமலகை வைப்பேன். அப்படி வெடிக்கிற போது நீ உட்காருவ, 2 காலை அழுத்திக்கிட்டு, அந்த காலை அழுத்தி இப்படி இப்படி நகர்த்துற போது காலுக்கு அடியில் எத்தனையோ எறும்போ 2000 ஒன்றும் அதை நீ சதைச்சு விடுவேன். ஏன்னா நீ இப்படி பிடிச்சுட்டு இருக்கிறோது உன்னை கையை விட முடியாது. ரொம்ப நேரம் கஞ்சி வெளியேற வரைக்கும் உட்காந்து தான் இருக்கிறோம். அப்படி எழுத்துக்கு வந்தால் கூட அழுத்துவே தவிர சொல்லி கூட முடியாது. அப்போ உன்னை அறியாமல் சமைப்பது. அதுக்கப்புறம் அதை தூக்கி அந்த அடுப்புலேருந்து அப்படி ஒரு இடத்துல வைப்பேன். வைக்கிறபோது கீழே பார்க்க மாட்டேன். அந்த சூட்டில் வைக்கிற போது ஒரு எறும்பு இருந்தால் அது அங்கேயே சுற்றுடும். அப்படின்னு பண்ணுவேன். காய்கறி நறுக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக கொல்லையிலேருந்து வெண்டைக்காயை கொண்டு வந்தேன். அருவாமனையில அப்படி வச்சு ஒரு நறுக்கிற உடனே வெண்டைக்காய் இந்த ஓட்டையில பாதி புழு தெரியும், அந்த ஓட்டையில பாதி புழு தெரியும். கட் பண்ணி வச்சு கத்திரிக்காயை கொண்டு வந்த பெரிய பெரிய புழு சாகும். அப்போ நீ சாகடிக்கிற. சரி போகிறது அதோட விடு. உனக்கு தேங்காய் இல்லைன்னா சமையல் தெரியாது. அம்மியில தேங்காயை போட்டு அதுக்கு பருப்பு எல்லாத்தையும் போட்டு அம்மிக்குழவினால இப்படி இப்படி சாப்பிடும். அப்படி பண்ணிட்டு இருக்கிற போதும் அது ஏதாவது ஒன்று மாட்டிட்டு அதுவும் செத்து போயிடும். இத்தனை இடையூறு வருத, நீயும் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் செய்யணும்னு இருக்க, இத்தனை இடையூறு வருத, இந்த தப்பெல்லாம் வந்திருக்க, நீ மனசா செய்யலை, ஆனா இது செய்தா அது வருது. அதுக்காக அந்த தர்மசாஸ்திரம் என்ன சொல்லணும் தெரியுமோ? நீ என்ன செய்யணும் தெரியுமா? உணவை தேடி உங்கள்கிட்ட ஓடி வரக்கூடிய பிராணிகளுக்கு அன்னத்தை கொடுன்னு சொல்லு. அது என்ன உணவை தேடி வருது? ஏ பூதா பிரஜலம் திதிவான தம்பலி மிச்சந்தோ விதுதஸ்ய பிரேஷ்யா தேவ்யோ பலிம் புஷ்டிகாமோ ஹராமி வை புஷ்டிம் புஷ்டிபதர்ததா துஸ்வாஹான் மந்தது. எப்ப பார்த்தாலும் கா கா சொல்லிட்டு வருது, அது அன்னத்துக்கு வருது. அதனால காக்கா கண்ண முடியாது. பகல்ல அது பகல்ல தான் வரும். இருட்டு விட்டா போயிடும். இருட்டுதான் வரும், நாய் வரும். திவான் அர்த்தம் பலிமிச்சந்தா, இரவு பகலாக ஆகாரத்தை தேடிட்டு வரக்கூடியவருக்கு நீ இதெல்லாம் பண்ணு, இந்த சின்ன குறையெல்லாம் நகர்ந்து போயிடும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வருது சாப்பிடத்துல. அதை வச்சிருந்து பரிகாரம் வந்துருந்த, பரிகாரம் அதில் இருக்கு. தப்பும் வரும், நல்லதும் வரும். தப்பு எத்தனை வந்து பாரு, எத்தனை புழுக்கள் கெட்டு போகுது. நல்லது என்ன வந்தது, எத்தனை பேருக்கு சாதம் போடுறேன். அப்ப சுபத்தையும் பண்ணுவேன், அசுபத்தையும் பண்ணுவேன். அப்ப நீ தெரிஞ்சே அசுபம் பண்றதுக்கு வரல, நிர்பந்தமா சுபமும் பண்றே. பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் சாதம் போடுறே. நீ தேவாலயத்துக்கு நிவேதனம் பண்ற, ஒருத்தர் கூப்பிட்டு சாதம் போடுற, மனுஷனுக்கு பறவை இனத்துக்கு பிரதிநிதியா காக்காவை கொடுக்குற, மிருக இனத்துக்கு பிரதிநிதியா நாய்க்கு போடுற, எல்லாத்துக்கும் போடுறே.
ஒரு உணவு அளித்தல் இருக்க, அதுல இந்த பண்ணின பாவத்தை நீ இல்லாமல் பண்ணிக்கிற அப்படின்னு ஒரு தகவல் வளர்த்த வச்சிருந்து, நீ ஜென்மாவில் நீ சாப்பிடணும்னு நினைச்சா கூட நல்லது பண்ணுவேன் கெடுதல் பண்ணுவேன். அதனால சுபாசுபம் உண்டு. அப்ப இதெல்லாம் சாஸ்திர கண்ணோட்டத்துல பார்த்துதான் ஜோசியத்துக்கு லட்சணம் சொல்லும் போது இந்த சப்தத்தையே போட்டுருக்கு. ஆமா, உபஜிதம்னு போட்டுருக்கு. ஒரு கால் தப்பு பண்ணியாச்சுன்னா வந்து தேங்க தோணும். அப்புறம் 2வது நாளைக்கு வரும்போது பழகி போயிடும், பண்ணிட்டே இருப்போம். ஒரு கால் பண்ணும்போது விழுந்துட்டு என்ன பண்றது, அடுத்தது அதுதான் தூங்கணும், அப்படி வந்துடும். அப்ப சேர்ந்துடும். அப்ப நல்ல கர்மாவும் அசுபகர்மாவும் சுபகர்மாவும் சேர்ந்து போன ஜென்மாக்களில் என்னெல்லாம் சேமிச்சு வச்சு அனுபவிக்க வராமல் தயாரா அனுபவிக்கிறதுக்கு இருக்கோ, அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்காகவே நீ ஒருக்கா ஜனனம் பண்ற. புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொன்னா 2வது ஜனனம் இருக்கு. பூர்வ ஜென்மாவில் நீ ஏதாவது சேமித்து வச்சிருக்கிற புண்ணிய பாவங்கள் இருக்குன்னா அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் 2வது ஜென்மாவே நீ எடுக்கிற. அந்த 2வது நீ எடுக்கிற ஜென்மாவில், நனவர ஜென்மாவில், பிரகத ஜென்மாவில், பூர்வ ஜென்மத்தில் என்னெல்லாம் நல்லது கட்டது பண்ணிருக்கியோ அதனுடைய பலம், அதனுடைய பல பரிபாகம் இந்த சமயத்தில் வரும்போது உனக்கு அனுபவிக்கிறதுக்கு வந்து அது என்னது என்கிறத தெரிஞ்சிருந்து தான் இந்த ஜோதிஷம் வந்து. கர்மனா சுபாசுபம் தஸ்ய கர்மண பக்தி வெஞ்சயனி சாஸ்திரமேதது. இந்த சாஸ்திரம் அது வெளிப்படுத்துறது. அதனால ஜோதிஷ் சாஸ்திரம் என்ன சொல்றது, பூர்வ ஜென்மாக்கள்ல அந்த மனுஷன் என்னெல்லாம் சுப காரியமோ அசுப காரியமோ பண்ணியிருந்தா அதையெல்லாம் அந்த ஜென்மாவில் பூராவும் அனுபவித்து தீர்க்காமல் தேங்கி இருந்திருந்தா அதை அனுபவிக்கிறதுக்காகவே ஒரு ஜனனத்தை கொடுத்து அந்த ஜனனத்துல அத்தனை அனுபவம் அவனுக்கு வர்றது. அதை என்ன வர்றதுன்னு வெஞ்சயதி வெளிப்படுத்துறது இந்த ஜோதிஷம். அப்ப பூர்வ ஜென்மாவில் என்ன பண்ணினியோ அந்த சுபாசுபங்களை இந்த ஜென்மாவில் அந்த சுபத்தையும் அசுபத்தையும் உனக்கு வெளிப்படுத்தி தருது. அப்ப அனுபவம் உனக்கு வந்து வெளிப்படுத்தி தருது. அதுதான் ஜோதிஷத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொன்னா நமக்கு எப்படி புரியும்? புரியாது. நம்ம புரிய வச்சாதானே ஜோசியம் நடக்கும். சாமானிய ஜனங்களுக்கு புரியுறவான்னு சொன்னாதானே ஜோசியத்தில் எல்லாரும் வருவா. கிட்டே வருவதனால தமசி திரவியானி தீப இவ. ஒரு இருட்டு ரூம், அதுல நிறைய பொருள்கள் இருக்கு. ரூம் இருட்டு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, தேவையான பொருள்கள்லாம் இருக்கு. ஒரே இருட்டா இருக்கு. பொருள் ஒன்றும் கண்ணுக்கு தென்படலை. ஒரு விளக்கேற்றின்னு வந்தா அந்த விளக்கில அந்த பொருள் எல்லாம் கண்ணுக்கு தென்படும். அது என்னதுன்னு தெரியும். அந்த மாதிரி போன ஜென்மா உனக்கு இருட்டு, என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியல. நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது அதை எடுத்து காமிக்கிற வெளிச்சம் மாதிரி அதுதான் ஜோதிஷம். அந்த ஜோதிஷத்துல நீ எல்லாத்தையும் பார்க்கலாம். போன ஜென்மாவில் என்னெல்லாம் நல்லது பண்ணேன் கெடுதல் பண்ணேன் என்கிறதெல்லாம் இந்த ஜோதிஷம் இருட்டில் இருக்குதா. இருட்டுன்னா கண்ணுக்கு தெரியாதானே இருக்கு, அதுதான் இருட்டு. இருட்டில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை வெளியில கொண்டு வரதுக்கு அபிவேகம் பண்ணி வைக்கிறது எப்படி விளக்கு பயன்படுறதோ அந்த விளக்கு தான் ஜோதிஷம் அப்படின்னு நமக்கு சொல்லிவிட்டார். இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? இருட்டு ரூமில் என்னெல்லாம் இருக்கோ அதை காட்டி கொடுக்குமே தவிர இந்த வெளிச்சம் புதுசா உற்பத்தி பண்ணாது. இந்த வெளிச்சம் அது இருக்கிறது இல்லைன்னு பண்ணாது. இந்த வெளிச்சம் அதை மாற்றி காட்டாது. இருக்கிறது அப்படியே காட்டுமே தவிர அது எந்த காரியத்தையும் அந்த ஜோசியம் பண்ணாது.
அந்த பொருளுடைய மாறுதலுக்கோ இதுக்கோ ஒன்றும் வராது. அது வெளிச்சம் எப்படி அந்த இருட்ட போக்கி அங்கே இருக்கிற பொருளை நம்ம கண்ணுக்கு புறப்படும்படியா பண்றதோ, அது மாதிரி பூர்வ ஜென்மாவில் பண்ணியிருக்கக்கூடிய நல்லது கெட்டது சுபாசுப கர்மங்களை வெளிச்சம் போட்டு காட்டும். இதுதான் நீ என்ன இப்ப புரிஞ்சுக்கணும். என்ன நீ பண்ணினியோ அதே தான் வரும். அதை மாற்றி அமைக்க முடியாது. விளக்குனால விளக்கு மாற்றி அமைக்குமா? விளக்கை காமிச்சிருந்த அங்க ஒரு சொர்ணம் கண்டது, சொர்ணம் தான் அங்க ஒரு எலி இருக்கு, அது எலிதான் இருக்கும், மாற்றி காட்டாது. அங்க ஒரு வேட்சி இருக்கு, அது வேட்சி தான் இருக்கு. எதை இருக்கோ அதை காட்டும், உண்மையை காட்டும், அதை மாற்றி காட்டாது. வெளிச்சம் என்ன காட்டும்? வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. நாமே அந்த வெளிச்சத்தினுடைய ஸ்தானம் தான் இந்த ஜோதிஷம். இப்ப ஜோதிஷம் கருத்துக்கு என்ன சொல்லணும்னா, உள்ளபடி காட்டக்கூடிய ஒரு சாஸ்திரம். போன ஜென்மாவில் என்னெல்லாம் ரெண்டு கட்டாம பண்ணியிருக்கானோ உள்ளத அப்படியே எடுத்து பார்க்கக்கூடிய சாஸ்திரம். அதுக்கு ஒரு நிஷ்டாந்தம் சொல்றாங்க. நம்மள்கிட்ட கண்ணு காது மூக்கு இல்லை, உள்ளபடி காட்டுறது ஒரே ஒரு பொருள் தான். மனசு பொய் சொல்லும். இப்படி மனசுல அவன் தப்பு பண்ணியிருக்காங்க இருந்தா கூட நாம சொல்ல வேண்டாம், நட்டவருமா இருக்கிறார். மனசு தப்பு பண்ணல, அதனால அவன் தப்பு பண்ணா சொல்லணும்னா மனசு தப்பு பொய் சொல்லும். அனுதம் மனசாத்தியாயதி அனுதம் வாசாவததி. வாக்குனால பொய் சொல்லுவேன், மனசுனால பொய் சொல்லுவேன். தியானிப்ப பொய்ய மனசுல கொண்டு வருவேன், வாக்குல மனச பொய் கொண்டு வருவேன். அனுதம்பை வாசாவததி அனுதம் மனசாத்தியாயதி சற்றுமை சத்தியம். சற்றுசுக்க கண்ணு மாற்றி காட்டா. என்ன தெரிஞ்சதோ அது அப்படியே தான் மாற்றி சொல்ல தெரியாது. சத்துக்கு பேச தெரியாத கண்ணில் என்ன பார்க்குதோ அப்படிதான் இது. ஆமா, அப்ப சற்றுமை சத்தியம். வேதத்தை சற்றுக்கிற சாஸ்திரம் வேதது. வேதத்தினுடைய சற்றுஸ்தானியம் இந்த சாஸ்திரம். இப்போ கண்ணால பார்த்தா பார்க்கறது அப்படியே சொல்லும், மாற்றி சொல்லாது அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு. அப்போ வேதத்தினுடைய சற்றுசு இந்த சாஸ்திரம்னு சொல்லத்திலிருந்து இருட்டுல கண்ணுதானே பார்க்கறது. கண்ணு பொய்ய சொல்லாத. அங்க நீ என்ன பார்த்தேன்னா கண்ணுகள் பார்த்துதான் சொல்லு. அப்படி உனக்கு புரியலையா சொல்றேன். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு திருடம் வந்தான் ஒரு ஆத்துல. திருடம் வந்த உடனே எல்லா பொருளையும் கட்டி வச்சுட்டான். அந்த வீட்டு எஜமான சண்டை போட வந்துட்டான். அப்போ அவன் மேலே ஏறி இந்த ரெண்டு கையும் கழித்திருக்க ரெண்டே அழுத்தி அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கிற போதே அவனுடைய அந்த அழுத்துறவனுடைய முகம் அதில் பதிஞ்சிருக்க. சாதாரண நேரத்தில் பதிஞ்சிருக்கிறோடே பிராணம் போயிடுச்சு. அப்போ அந்த பதிஞ்சது அப்படி இருக்கு இல்லை அந்த கண்ணில். உடனே அவன் போட்டோ எடுத்த உடனே அவன் ஆளை கண்டுபிடிச்சுட்டான். இந்த சற்றுசு பொய் சொல்லு. உடனே போட்டோ எடுத்த உடனே அவருக்கு தெரியுமே. சாகத்துக்கு முன்னாடி ஒன்னே பார்த்துருந்து செத்தாருன்னா அவருக்கு பிராணம் போனா அந்த கண்ணுக்கு அந்த நிழலாகும். எல்லாருடைய கண்ணிலையும் நம்முடைய பொம்மை தெரியுமே. அந்த சமயத்தில் திடீர்னு பிராணம் போனா பொம்மையோட போகும், பொம்மை விட்டு போகாது. அப்படியும் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த திருஷ்டாந்தம். இப்போ சற்றுசு பொய் சொல்லாது. வேதத்தை சற்றுக்கில சாஸ்திரமே அது. வேதத்துடைய சற்றுசு அல்லவா அப்படின்னு சொன்னதுனால உள்ளபடி ஜென்மாந்தரத்தை போன ஜென்மாவில் பண்ணின எல்லா விதமான சுபாசுபத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டி தரது ஜோதிஷம்.
ஜோதிஷம்னா வெளிச்சம் போட்டு காட்டி தருது. உனக்கு தெரியாது, உங்க சாமானிய கண்ணுக்கு தெரியாது, வெளிச்சம் வேண்டி இருக்கு. அப்போ கண்ணு இருந்தா எல்லா இடத்துலையும் தெரியாதப்பா. ராத்திரி கண்ணு இருக்கு உனக்கு, ஒன்றும் தெரியலையே. கண்ணு தெரியுமே, உனக்கு தெரியலையே. கண்ணு தெரியணும்னா அதுக்கு ஒரு வெளிச்சம் வரும், நாட்டு வெளிச்சம். இந்த கண்ணு வெறுமனே தெரியாது, நாட்டு வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும். அப்போ அதுக்கு ஒரு வெளிச்சத்தை காணும் அந்த கண்ணு. அப்போ இந்த கண்ணு எப்படி சாப்பிடும் சொல்றதுன்னா, எப்படி கண்ணு நாட்டு வெளிச்சம் இருக்கிற போது இருக்கிற பதார்த்தத்தை உள்ளபடி மாறுபாடு இல்லாமல் அப்படி வெளிப்படுத்துமோ, அதுபோல இவனுடைய பூர்வ ஜென்மாவில் இருக்கக்கூடியதான் இவன் மண்ணு சுபமோ அசுபமோ இருக்கு, அதை எல்லாத்தையும் இந்த ஜென்மாவில் வந்த உடனே எப்போ எந்த வேலையிலே பரிபக்குவத்தை அடைஞ்சு அனுபவத்துக்கு வரப்போகுது என்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறது. அதுதான் ஜோதிஷம். ஜோதிஷத்துக்கு அர்த்தம் சொன்னான், நல்லா புரியுதோ சொன்ன. அப்போ நமக்கு பெரிய லாபம். என்ன லாபம் கிடைச்சது? புரிஞ்சு கொள்ள முடியாத தெரிந்ததுக்கு வழியே இல்லாத ஒண்ண முன்கூட்டியே தெரிய வைக்கிறதுக்கு கொண்டு விட்டேன். சரி, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த ஜோதிடம் எப்படி வெளிப்படுத்துறது சொல்லுங்க. விளக்கு எப்படி வருது, எண்ணெய் விட்டுருக்கே, திரி போட்டிருக்கே, இனி இருந்து எப்படி தெரிகிறது? இதை நீ எப்படி தெரிஞ்சுவ அப்படின்னா அதுக்கு ஒரு லட்சணம் சொன்ன. அந்த தெரிஞ்சுக்கிறதோட எப்படி இருக்கணும் தெரியுமா? அநேக ஹோரா சாஸ்திரஜா, நிறைய ஹோரா சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதகத்தை பத்தி அலசி ஆராயக்கூடியதான பல பேர் எழுதின புத்தகங்கள். அநேக ஹோரா அவன் தெரிஞ்சிருக்கிறான். பஞ்ச சித்தாந்த கோவிதா, ஜோதிஷ கிரந்தங்கள் 5 இருக்கு. அஸ்ட்ரானமி சயின்ஸ் 5 இருக்கு. பஞ்ச சித்தாந்த கிரந்தம் அதெல்லாம் என்ன? பிரம்ம சித்தாந்தம், வதிர்த்த சித்தாந்தம், பௌலோமிய சித்தாந்தம், ரோமன சித்தாந்தம், சூரிய சித்தாந்தம். அந்த 5 தெரிஞ்சிருக்கணும். அவன் என்னெல்லாம் புரிஞ்சிருக்கணும்? ஒரு மனிதனுடைய பூர்வ ஜென்மாவில் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் அனுபவத்துக்கு வரும் அப்படின்னு பிரவச்சனம் பண்றதுக்கு அவனுக்கு என்ன ஞானம் இருக்கணும், என்ன தகுதி இருக்கணும்னா, அவன் இருக்கக்கூடிய பல எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, அநேக ஹோரா சாஸ்திர ஞானம் இருக்கணும். பஞ்ச சித்தாந்த கோவிதா, 5 சித்தாந்த கிரந்தத்தில் தேட்ட பிரமாதமாக இருக்கணும். அது மட்டும் போராது, அவனுடைய புத்தி இருக்க அது தீட்சணமா இருக்கணும். அந்த புத்தி என்ன பண்ணும்? ஊகாமோகப்படவும் அனுமானம் பண்ணி இது ஒட்டும், இது சரிப்படாது, இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கூடாது என்கிற விவேச்சன புத்தி இருக்கணும். அது ஊகாமோகப்படும். இது போடக்கூடாது, இதுக்கு தாளித்து கொட்ட வேண்டாம், இதுக்கு தாளித்து கொள்ளணும், இது தேன் அடுப்பது வைக்கப்படாது, இது வைக்கணும் அப்படின்னா தெரியுமே. அதுபோல ஊகம் ஊகித்து சொல்றது, அபோகம் அது தள்ளுபடி பண்றது, சிலது எடுத்துக்காரு அப்படி இருக்கணும். சித்த மந்திரா, ஏதாவது ஒரு மந்திரத்தை மனசுல அசை போட்டு மைண்டு தெளிவாக வச்சிருக்கணும். அந்த தெளிவான மைண்டில் தான் இந்த மனுஷன் பூர்வ ஜென்மாவில் பண்ணியிருக்கக்கூடியதான சுபாசங்களுடைய ஆவிர்வாதம் எப்ப வருது அப்படின்றத கரெக்டா பிரவச்சனம் பண்ற சாமர்த்தியம் வரும். இதுல ஒண்ணு குறைஞ்சா வராது. அவனுக்கு என்னெல்லாம் யோகியதை இருக்கணும்? நம்பர் 1, ஜாதகத்தை பற்றி அலசி ஆராய்ச்சிக்கக்கூடிய பல பேர் எழுதின புத்தகங்கள்ல இவன் பிரயத்தனம் பண்ணி இருக்கலாம். எல்லாத்தையும் படிக்கணும், ஒருத்தம் படிச்சா போதாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்கள் எல்லாம் வாங்கிக்கணும். அடுத்தது என்ன தெரியணும்? சித்தாந்த கிரந்தங்கள் 5, அஸ்ட்ராலஜி, எந்தெந்த கிரகங்களை எப்ப
என்கிறதெல்லாம் அவன் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப அவசியம். அவனுக்கு தனி இருக்கிற தகுதி இதெல்லாம் அங்கேயிருந்து கத்துக்கிறான். அப்படின்னா சித்தாந்த கிரகத்தில் குருமுகேன கத்துக்கிறான். அதே மாதிரி ஹோராசாஸ்திரத்தை குருமுகேன கத்துக்கிறான். அங்கிருந்து வெளியில வந்து இவருக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஊகாபோக படுத்துவம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அந்த சப்ஜெக்டை அதுல இருந்து இன்னொன்று ஊகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இது இப்படி இருக்கிறது என்னது, ஓ இப்படி வந்தா அப்படி வரும், கரெக்டு. இங்க வரப்படாது வந்தா சரியாகாது, ஒத்து வராது அப்படின்னு சாஸ்திர ஞான புலத்தரமா இருந்துட்டா அவனுடைய புத்தியில ஊகாபோகப்படுத்தும் வரும். அது போராது. எடுத்து சொல்றோடு மனசுல வித்தியாசமான அபிப்பிராயங்கள் மனசுல தோணக்கூடாது. பழிச்சு நிற்கிறோம் அப்படின்னா என்னது, அதுக்கு சித்த மந்திரம். மந்திரத்தை அப்படி சொல்லி 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 பாக்கி இருக்கிற விஷயங்கள்ல மைண்டு போகாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நினைச்சுண்டு அதிலே ஆழமா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறனை வளர்த்திருக்கிறோம். ஒரு திறமை, அது சித்த மந்திரா. ஏதோ ஒரு மந்திரத்தை திருப்பி திருப்பி போட்டு மனசை கிளியராக வச்சுருந்து கண்ணாடி மாதிரி வச்சுருந்தா அந்த கண்ணாடியில் படிச்சு அப்பதான் சொல்லுது சித்த மந்திரா ஜானாதி ஜாதகம். அவனுக்கு தான் ஜாதகம் தெரியும் அப்படின்னு 2 ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் இந்த 2ம் தெரிஞ்சவா இல்லை. சும்மா சொல்லுது இல்லை. ஏன் இல்லை கேட்டா, பூர்வ ஜென்மாவுடைய ஜென்மாவில் பண்ண சுபாசுபங்கள் இது வரும்போது சொல்றது நம்பிக்கை இல்லாதவா நிறைய பேர் இருக்கா. இன்னொன்று, அஸ்ட்ரானமி வரைக்கும் அவன் தெரிஞ்சிருக்கலாம், படிச்சு இன்னொருத்தர் தெரிஞ்சு. மந்திர சித்தி வரணும்னா அது சுயம் உழைக்கணும். மனசுல நினைக்கிற போது விட்சேபம் வரக்கூடாது, மனசு அலபாய மாதிரி இருக்கக்கூடாது, தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடாது, ஆலா பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த சப்ஜெக்டை சரியா அனலைஸ் பண்றதுக்கு ஏகாகிரதையோடு அதில் இருக்கணும்னா மனசு ஒரு இடத்துல நிற்கணும். நான் சொன்னத மனசு கேட்கணும். மனசு போற வழி நீ போகக்கூடாது. அதுக்கு சித்த மந்திரா. இப்போ ஏதோ ஒரு மந்திரத்தை நிச்சயம் ஜபிச்சு மனசை தன்னுடைய வழிக்கு போற சாமர்த்தியத்தை வச்சிருந்தா அப்பேற்பட்ட ஒருவனுக்குத்தான் ஜாதகத்தை பற்றி சொல்ல தெரியும். அந்த ஒருவனுக்கு இல்லை. மற்றது ஒரு போர்ஷன் இருக்கு. என்னது, அஸ்ட்ரானமியோ அஸ்ட்ராலஜியோ அதெல்லாம் நல்லா நல்லா தெரியும். ஆனால் அவனுக்கு தனி தகுதி வரவழைக்கிறதுக்கு ஊகாபோகப்படுத்தவும் அதே போல சித்த மந்திரமும் இந்த 2 ஐட்டம் இப்போ இருக்கிற ஜன சமூகத்தில் இல்லை. இருக்கிறவன் ஜோசியத்தை சொல்ல வரல, இல்லாதவன் ஜோதிடத்தை சொல்றான். இருக்கிற வேதமெல்லாம் சாத்திரம் படித்து ஜோதி சொல்றவன்னா அவன் ஜோசியத்தை சொல்றது கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இது தெரியாமல் ஜோசியத்தை நல்லா சொல்றான். இது இடம் மாறி இந்த யோகிதை இருக்கிறவன் ஜோசியம் சொல்ல வரலை, ஜோசியம் சொல்றவனுக்கு இந்த யோகிதை இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ப மாற்றிட்டு இருப்போம். அதனாலதான் ஜோசியம் பொய்த்து போகுது. ஜோசியம் பொய்யாத காரணம் அதுதான். அப்போ அந்த காலத்தில் இருந்ததுனால அவளெல்லாம் அதுல முன்னெச்சரிக்கையா இருந்துകൊണ്ട് பல இடையூறுகளை அதிலிருந்து வெளியில கொண்டு வந்து நல்லா இருந்தா அவளுக்கு பயன்பட்டது. காலத்தினுடைய மாறுபாடு, கலியினுடைய மாறுபாடு, பல பேருக்கு புத்தி ஏகாக்கிரதை வரலை. நம்ம குழந்தைகளே ஏகாக்கிரதையோட படிக்கலை. நாம தான் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த 2 தான் ஜோசியத்துக்கு அடித்தளம். ஜோசிய சுரூபத்தை சொல்றது, ஜோசிய நாறு பண்றது சொல்றது
அந்த ரெண்டும் என்னைக்கு இருந்ததோ அப்படி ரெண்டும் சேர்ந்தா ஜோசியம் சகலம்.